ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள Giriya's, இது நம்ம family. கொள்ளையடிப்பதிலும் ஊழல் செய்வதிலும் திமுக காப்புரிமை வைத்துள்ளது என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை சென்னையில் நடந்த வாகன பேரணியில் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து புதன்கிழமை வேலூரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் ஏசி சண்முகம், சௌமியா அன்புமணி, கே பாலு ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் என்று தமிழில் பிரச்சாரத்தை தொடங்கிய மோடி, வரும் தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து திறமைகளையும் பயன்படுத்துவேன், ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை செய்த மண் வேலூர், இந்த வேலூர் மண் மீண்டும் ஒரு வரலாறு படைக்கப் போகின்றது, தமிழகத்தில் பாஜகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி வருகின்றது என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து திமுகவை விமர்சித்த அவர், கொள்ளையடிப்பதிலும் ஊழலிலும் திமுக காப்பிரைட் வைத்துள்ளது, தமிழகத்தை கொள்ளையடிப்பதை தவிர திமுக குடும்பம் எந்த வேலையும் செய்வதில்லை, தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் மட்டும் 2 ஆண்டுகளில் 4000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மத்திய அரசு அனுப்புகின்றது, ஆனால் அதை திமுக ஊழல் செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கமும் கடத்தலும் அதிகரித்துள்ளது, கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனை நடப்பது வேதனை அளிக்கிறது என்று பேசிய மோடி, போதை மாஃபியாக்கள் யார் பாதுகாப்பில் எந்த குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரியுமா, இந்த பாவங்களுக்கு எல்லாம் வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று பேசினார். பின்னர் கச்சத்தீவு குறித்து பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள், அந்த உண்மையை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கின்றார்கள், யாருடைய நலனுக்காக இதை கொடுத்தார்கள் என்பது தெரியும், இன்றைக்கு அதை பற்றி பேசாமல் காங்கிரஸ் மௌனம் சாதிக்கிறது, கச்சத்தீவை தாரை வார்த்ததால் நமது மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், இலங்கை கடற்படை மூலம் சிறைப்பிடிக்கப்படும் மீனவர்கள் பாஜக அரசின் முயற்சியால் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை எனது அரசு மீட்டு கொண்டு வந்தது, காங்கிரசும் திமுகவும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் துரோகம் செய்தவர்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார்.